ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சென்னை டி நகரில் ரொம்ப சீப்பான ரேட்டு, வெறும் 40 ரூபா 50 ரூபாய்க்கெல்லாம் துணி கிடைக்குமானா இந்த காலத்தில் கிடைக்காது. ஆனால் டி நகரில் கிடைக்குது. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அதோடைய அமௌண்ட்டை நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு எல்லா செய்தியுமே எங்கே இருக்குன்றதை நான் உடனே பார்த்தினாக்கா சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது எந்த கடைன்னு ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ ஒரு சேலஞ்சான ஒரு வீடியோவாக நாங்கள் பண்ண போகிறோம். ஏன்னாக்கா 1000 ரூபாய் பட்ஜெட்லேயே ஸோ ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு, ஒரு ஷூவு, ஒரு கூலிங் கிளாஸு வாங்க முடியுமா, சாத்தியமானு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஸோ ஃபுல்லும் நாங்கள் பார்த்தோன்னா 7லேருந்து Z வரைக்கும் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட் மூலிமா சொல்லியிருந்தாங்க சாத்தியமே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய ஷூவு, பேண்ட்டு, ஸோ கூலிங் கிளாஸு, ஷர்ட்டு இந்த 1000 ரூபாயிலே பட்ஜெட்லேயே முடிச்சிட்டோம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டி நகரில் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்க மாட்டாங்க. ஸோ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில கடைகளை தான் பார்த்தீங்கன்னாக்கா கொடுப்பாங்க. அதுவும் மோசடி கும்பலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. டி நகரில் உங்களுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 40 ரூபா 50 ரூபா துணி விற்பாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே கூட்டின்னு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச துணி நீங்கள் எடுத்துருவீங்க. ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்ல வேண்டியது என்ன சொல்லுவாங்கனாக்கா, நாங்கள் இந்த துணி சொல்லலாங்க, நாங்கள் சொன்ன துணி வந்து வேற 40 ரூபா 50 ரூபா துணி, இப்போ நீங்கள் எடுத்துக்கிறது வந்து 400 ரூபா இல்லை 300 ரூபா இல்லை 250 ரூபா அந்த ஷர்ட்டு அந்த ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாத்துவாங்க. அதனால யார் தெளிவா பேசுவாங்களோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நீங்க ட்ரெஸ் பாக்குறது நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப லேடிஸ் ஐட்டம் தான் பார்த்துட்டு இருக்கோம். லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜட்டி, பிரா, ஸோ எல்லா சுடிதார் எல்லாமே இருக்கு. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டு தான். யாராலையும் கொடுக்க முடியாது சென்னையில இந்த காலத்துல. ஸோ அவங்களுக்கும் இதெல்லாம் 200 ரூபா 300 ரூபாய்க்கு எல்லாம் ட்ரெஸ் கிடைக்குமானா மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் சென்னை முழுவதுமே. ஏன்னா சென்னையில் அவ்வளவு கம்மி ரேட்டு எங்கடா விற்கும்னு சொன்ன உடனே அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரே இடம் டி நகர் போங்க. ஸோ 1000 ரூபாய் பட்ஜெட் எடுத்துன்னு போனப்போ தான் ஒரு குடும்பத்துக்கே நீங்கள் எடுத்துட்டு வரலான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படி நினச்சிட்டு தான் நாங்களும் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போனோம். ஆனால் இங்கே எல்லாமே பார்த்தோன்னா குறைஞ்ச ரேட்டு தான், கம்மியான ரேட்டு தான் இருந்தது. ஆனால் அங்கே லைஃப் வருமானா மிகப்பெரிய சந்தேகம். லைஃப் வராது. மிஞ்சி போனால் அந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் புதுசாக பார்க்கணும்னா ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் பார்க்கலாம். துவச்சதுக்கு அப்புறம் அது புது துணியாக இருக்காது, பழைய துணியாக மாறிடும். ஏன்னா அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம். இதே போல் எவ்வளோ துணிகள் இங்கேருந்து அள்ளி போட்டுன்னு நாங்கள் போவோம். அந்த துணி போடுறதுக்கு நல்லா அழகா இருக்கும். 2 நாள் 3 நாள் வரைக்கும் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பட்டன் உடஞ்சிரும், அப்படின்னா ஜிப்பி விட்டுடும். இல்லை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கம்பல்சரி வரும். அந்த மாரி கம்ப்ளைண்ட் தான் சென்னையில இருக்கும் நண்டி. ஆனால் ரேட் எல்லாமே சீப்பான ரேட்டு தான். உங்களுக்கு லைஃப் வரணும்னா ஸோ நல்லா காசுனா ரேட்டு போட்டு நீங்கள் வாங்குங்க. எல்லாமே லைஃப் வரும். எனக்கு காசு பிரச்சனை இல்லை, எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம்னாக்கா நீங்கள் அதே ஊரில் போனீங்கன்னாக்கா சரண ஸ்டோர் இருக்குது, ஸோ வெங்கடாச்சலம் இருக்குது, ஸோ எல்லா துணி கடையும் அங்கே தான் இருக்குது. ஸோ நல்லா அது உள்ளே போனீங்கன்னா லைஃப் வரும். நீங்களும் 2 நாள் 3 நாள்ல 2 வருஷம் வரைக்கும் அந்த துணியை நீங்கள் போடலாம். ஆனால் ரோட்டுகளில் போகிறதெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா பார்த்தோன்னா ரேட்டு கம்மியாக ரேட்டுன்னு நினச்சி வாங்கினீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது 2 நாள் 3 நாள் மிஞ்சி போனால் 1 மாதம் வரைக்கும் தான் அது லைஃப் வரண்டி, அதுக்கப்புறம் வராது. ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மூளையை சிந்திச்சு மக்களை முட்டாளாக்குறதுக்கோசம் மட்டுமே வெளியில 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு வரைக்கும் போட்டிருக்காங்க. எல்லா கடையிலையும் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சொல்லக்கூடிய சில கடைகள் மட்டும்தான் ஸோ டி நகர்ல இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. மற்றபடி டி நகரில் கம்மியான ரேட்டு விற்குதுன்னா கண்டிப்பா விற்குது. அங்க செயின் முழுக்கொண்டு எல்லாமே விற்கிறாங்க. அந்த செயின் எல்லாம் கல்யாணத்துக்குலாம் போடுவாங்க இல்லையா, ஸோ ரெடிமேட்டா எடுத்துன்னு போய் சும்மா பித்தல்ல போடுவாங்களே, அதே மாதிரி அங்கிருந்து வாங்கின்னு போய் ஸோ பிஸ்னஸும் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஸோ அது பெஸ்ட்டு தான் டி நகர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நிறைய பேருக்கு தங்கத்தில் போட முடியாது, ஸோ அதனால பித்தல்ல போடலான்னு நினைப்பாங்க. ஸோ அங்கே போய் வாங்குங்க. ஸோ நல்ல ரேட்டு, செம்ம சீப்பான ரேட்டு, அழகாக விற்குதுங்க. ஸோ என்னடா நீ நல்லதும் சொல்ற, ஸோ அங்கே வாங்கலாமா வேணாம்னு நினைச்சாக்கா கண்டிப்பா என்னுடைய விஷயம்னாக்கா ஸோ நீங்க அங்கே போய் காசு எனக்கு பிரச்சனை இல்லைன்னும் போது நீங்க அங்கே போய் வாங்க தேவையில்ல. ஏன்னா காசு இல்லை பிரச்சனை, குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னாக்கா நீங்க வெளிக்கடையில் எங்கன்னா வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு காசுலாம் பிரச்சனை தான், எனக்கு தேவை குவாலிட்டி கிடையாது, 2 நாள் 3 நாள் வரைக்கும் புது துணியாக நான் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக நான் சூஸ் பண்ண வேண்டியது டி நகர் தான். அந்த அளவுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டு. ஒரு 1000 ரூபாயிலே பட்ஜெட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். 3 ட்ரெஸ் எடுத்தா 1000 ரூபாய், 4 ட்ரெஸ் எடுத்தாலும் 1000 ரூபாய், 5 ட்ரெஸ் எடுத்தாலும் 1000 ரூபாய். அந்த அளவுக்கு குறைஞ்ச பட்ஜெட் இல்லை. ஸோ நிறைய இருக்கு. ஷூவும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குங்க. ஷூ மெத்தட் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஷூ பார்த்தீங்கன்னாக்கா நீங்க போய் பார்த்தீங்கன்னா செம்ம மாடலேஷனா செம்ம சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் காணொலியில நீங்க கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, ஆரம்பத்திலே நான் ஒரு சேலஞ்ச் வைக்க போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நெக்ஸ்ட் காணொலியில கண்டிப்பா வரும். ஒரு பேண்ட், ஒரு ஷூ, ஒரு கூலிங் கிளாஸ், ஸோ முழுக்கொண்டு எல்லாத்தையும் 1000 ரூபாய் பட்ஜெட்ல வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் காணொலியில கண்டிப்பா அது வரும். நெக்ஸ்ட் காணொலியில பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் அண்ட் ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.